இந்த பிரபஞ்சம் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். ஒரு மனிதனுக்கு நோயும் பணமும் எப்போ வரும் தெரியுமா? மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டானா நோய் வந்துடும். நிர்பந்தம் ஏற்பட்டு அடுத்த செலவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நினச்சானா பணம் வந்துடும். அந்த 7ஆம் நம்பர் ஒரு செல்லு இருந்தேன், அந்த செல்லு அடிக்கடி காணா போகும். 8 நிறைய இருக்கிற உள்ள நம்பர் ஒரு செல்லு இருக்குன்னு வச்சுங்களேன், அது போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும், யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. இப்போ நம்மளோட மொபைல் நம்பர்ல கூட்டும் போது 7வது நம்பர் வந்தா அவங்களோட குணாதிசயம் 7வது நம்பர் என்னன்னாக்கா அவங்கள நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 7வது நம்பருடையவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற இடம் இல்லை, ரொம்ப எவ்வளோ சகல சக்திகளும் அவங்கக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க தானா இவங்கன்னு கேட்குற அளவுக்கு தன்னை மறைச்சி வாழ்வாங்க. அதே நேரத்தில் அந்த 7ஆம் நம்பர் ஒரு செல்லு இருந்தேன், அந்த செல்லு அடிக்கடி காணா போகும். செல்லே காணாம போகுமா? மறந்துட்டு வச்சுட்டு வந்துடுவாங்க. அது இல்லைன்னா புத்து புத்துன்னு விழுவும், இல்லைன்னா எங்கேயா காணா போகும். வச்ச இடத்த விட்டு தேட வேண்டியதாக இருக்கும், கையை விட்டு போகும். 7 என்பது பிரிவினை கொடுக்கக்கூடிய எண்ணது. அச்சோ. அந்த பிரிவினை கொடுக்கும்போது மனசில் இருக்குன்னு வச்சுங்க, அவங்கள்ட்ட அந்த 7ஆம் நம்பருக்காரவங்கள்ட்ட போய் நீங்கள் வளவலாம் பேசக்கூடாது. அவங்கள்ட்ட போயிட்டு, வணக்கம்மா, என்னம்மா, இதுக்காக வந்தேன், என்னால் முடியாது, எடுத்த உடனே முடியாது, எனக்காக வெயிட் பண்ணதை விளைப்பேன் முடியும்னு வச்சுங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா, சொல்கிறேன். முடியாத காரியங்களை முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, உடனே சொல்லுவாங்க. முடியுன்ற காரியத்தை சொல்கிறேன் அன்னுட்டு அவங்க வணக்கம் போட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த கௌரவம் மாத்திரம் வேலை செய்யும். வெளியில் போனோன்னா அம்மா இதாக சொன்னாங்களே வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா அவங்கள இவங்களுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு மற்றவங்க சப்போர்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு பார்த்தா சுபகாரியங்களாகவும் நல்ல காரியங்களாகவும் ஞான காரியங்களாகவும் அற்புதமான எண்ணங்கள் கொண்டதாகவும் இருப்பதனால இவங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வெயிட் பண்ணி இவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா முடிவு பண்ணதான் அவங்களுக்கு தேவையானது அத்தனையும் கிடச்சிரும். அதனால் அவங்களுக்கு தேவைன்னா பொறுமை. இவங்களை நாடுறவங்க, அவங்க வர்றவங்களுக்கு பொறுமை தேவை. அவங்கள்ட்ட போய் கோவப்படுற 2 7ஆம் நம்பருக்காரவங்க சந்திக்கிறாங்க இல்லையா? இவங்களும் 7ஆம் நம்பர், அவங்களும் 7ஆம் நம்பர். ஆனால் அவங்க என்ன தெரியும், நோக்கம் அறிதல். இந்த 7ஆம் நம்பருக்காரவங்க அவங்க வராங்கனாலே இவங்க யார் என்னன்னு இவங்களுக்கு அப்சர்வ் ஆகிடும் மைண்டு. அவங்க வரும்போது நடவடை பானை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உடனே இவங்களையும் எழுந்திரிச்சிருவாங்க, அவங்களும் எழுந்திருவாங்க. என்ன வெகு தூரம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னா, இல்லை உங்களை பார்த்துட்டு போகலான்னு. என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனேன்னுவாங்க. விட்டே கொடுத்துக்க மாட்டாங்க 2 பேரும். முதல்ல 7வது நம்பர் ஒரு மாதிரி தெளிவாகவும் அமைதியாகவும் திடமாகவும் இருப்பாங்க, ஞானமாகவும் இருப்பாங்க. அடுத்து 8வது நம்பர். 8ஆம் நம்பர் எப்படின்னா, இவங்களை பார்க்கணுன்னு வச்சுங்க, அவங்க வர்றவனே நம்ம காத்திருக்கணும். ஏன்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் உழைப்பு 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 உழைப்பு. 8ஆம் நம்பர் எப்பொழுதும் உழைப்பு சம்பந்தமான விஷயத்தில் இருப்பாங்க. எப்போ நேரத்தோடு வந்து சாப்பிட்றேன், பொறுமை இல்லை சாப்பிட்றேன் ஏன்கிட்ட இவங்கள்ட்ட பொறுமை இருக்கும், நிதானம் இருக்கும். அவன் செய்கிற வேலையை தெளிவாக செய்யணும். எல்லாம் முடித்த பிறகு தான் வந்து உட்காரணும். நியாயமாகவும் இருக்கும், சத்தியவானாகவும் இருப்பாங்க, தர்மவானாகவும் இருப்பாங்க. அந்த செல்லை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அது அந்த செல்லு 8 நிறைய இருக்கிற உள்ள நம்பர் ஒரு செல்லு இருக்குன்னு வச்சுங்களேன், அது போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும், யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவ்வளோ கேவலமாக இருக்கும் அந்த செல்லு. அதோட அதை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வரல. 7ஆம் நம்பர் செல்லு காணா போயிடும், தூக்கிட்டு போயிடுவாங்க. அது ஷைனிங்காக இருக்கும். அடுத்து 9வது நம்பர். 9லேயே இந்த மனிதர்கிட்ட மட்டும் எப்படி இருக்கும் அந்த செல்லு, எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்தாங்க அனு கொடுப்பாங்க, கை தவறி கீழே பொத்துன்னு விழும், 10 தடவை விழும், எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன கதி ஆனாலும் உழுந்து எழுந்திரிச்சு உடஞ்சி கிடஞ்சி நிமிர்ந்து இருந்தாலும் அந்த செல்லை விடவே மாட்டாங்க. இப்போ செல்போன்ல வர நம்பரை கூட்டினா ஒரு நம்பர் கிடைக்குது, அந்த நம்பரை வச்சு அவங்களோட கேரக்டரை நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா? இது எப்படி சார் செயல்படுது? இது எப்படி செயல்படுதுன்னா, இப்போ 1ஆம் நம்பர் 12 பாகத்துக்கு கொண்டு வந்துட்டேன்னா 10 நம்பர் தான் இருக்கு, அது 2ஐயும் ஊற்றினா 12 ஆயிடுச்சுல்ல. இப்போ வந்து நம்ம என்னன்னா கேட்டால், சார் இந்த நம்பர் இருக்குது சார், எங்கிட்ட கொடுக்குறீங்க. முதல்ல நான் என்ன செய்வேன்னா, இப்போ உங்கள் நம்பர் இருக்குது, அந்த 10ல் முதல் எண் 9 இருக்கு. இப்போ உங்களுடைய 9 எண் வந்து யாரெல்லாம் எதிர்க்க 9ஆம் நம்பர் எண் உள்ளவங்க இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் செல்குடுமா அந்த பேசிட்டு தரேன் அவங்க தான் கேட்பாங்க. அதே 9ஆம் நம்பருக்காரவங்க வாங்கினான்னா பேசிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதே 7ஆம் நம்பருக்காரவங்க வாங்கினாங்கன்னா பேசிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம பின்னாடியே ஓடணும். 9ஆம் நம்பர் அது 7ஆம் நம்பரோட சேரும்போது நம்ம பின்னாடி ஓடணும்.
2ஆம் நம்பரில் சேரும்போது ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இந்த பேசிட்டு தரேன்னு அரை மணி நேரம் பேசுவாங்க. நமக்கு டென்ஷன் ஆகிடுவோம். ஏமான்னுவான். ஏன்னு கேட்டால் மன சஞ்சலம் இல்லை 2ஆம் நம்பரு. அது வந்து இந்த 9ஆம் நம்பர் கோவக்கார நம்பர். 2ஆம் நம்பர் மன சஞ்சலத்தில் இருக்கிறவங்க, இடமாற்றத்துக்குடையவங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்குறவங்க. இவங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 9ஓட 2 சேரும்போது அவங்க ரொம்ப நேரம் பேசுவாங்க. நமக்கு கோவம் வர்ற மாதிரி பேசுவாங்க. அதே 3ஆம் நம்பர்காரவங்க வந்து உங்கள்கிட்ட நம்பர் வாங்க மாட்டாங்க. வாங்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் சுய கௌரவத்தை விட மாட்டாங்க இந்த நம்பருக்காரவங்க. ஆனால் நீங்கள் எப்போ அவங்க கேட்டால் கொடுக்கலான்னு யோசனை பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டால் 2க்கு கனெக்டான நம்பர். எந்த நம்பர் உடையவங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கும்? பண வரவை பொறுத்த வரையும் 9 நம்பர்களுக்கு பண வரவு வரும். அது எப்படி வரும்னு தெரியும் போது தான் அதுக்கு நின்று நிதானம் பண்ணி போனால் நிறைவான பணம் வரும். இப்போ வந்து 1ஆம் நம்பர் எடுத்துக்குவோம். 1ஆம் நம்பராக இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய தாட் எப்படி இருக்குன்னா, 10 பேருக்கு சாப்பாடு போடக்கூடிய மனோபக்குவத்துக்குடைய நபராக அவங்க இருப்பாங்க. சுய கௌரவம் விட்டு கொடுக்காதவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து அவங்கள பார்த்தாவே அடுத்தவங்க செய்யணும்னு தோன்ற மாதிரி இருக்கும். அவங்க யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பட்ஜெட்டில் காசு இருக்கும், ஆல்ரெடி இருக்கும். ஆனால் அந்த இருக்கிற காசை எந்த நம்பர்காரங்க வந்து வாங்குகிறாங்களோ அவங்களை பொறுத்து அவங்க குணம் மாறும். அந்த காசு வந்து கொட்டும். இப்போ 1ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர்காரங்களே வந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்க. அவங்க என்னன்னாக்கா அந்த பட்ஜெட் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதுலேயே இருப்பாங்க. அப்போ இவனும் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருப்பான், அவனும் ஒரு பெரிய பட்ஜெட் போட்டிருப்பான். வெறும் சைன் பண்ணால் போதும், சரிப்பா. பணமும் சேரும்போது அங்கே வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சி அவங்களுக்குள்ளே வந்துடும். அதே 8ஆம் நம்பராக இருக்குன்னு வச்சுங்க, கம்முன்னு நிற்பான் 8ஆம் நம்பருக்காரன். 1ஆம் நம்பருக்காரன், என்னப்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் ஏற்கனவே வெயிட் பண்ணி நிற்கிறான். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இவர் உள்ளே போவார். உள்ளே போயிட்டு காசு வந்து கொண்டாந்து கொடுப்பார். கொடுக்கும்போது இது கௌரவமாக என்ன பண்ணோன்னாக்கா ஹானராக அப்படி டேபிளில் வைக்கும். அந்த 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் என்ன செய்யணாக்க கையில் கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க. கீழே வச்சோன்னா அதை பொறுமையாக வாங்கிட்டு போவாங்க. இல்லாட்டினா வேறு யார்கிட்டயா கொடுத்து கொடுன்னுவாங்க. அவங்கள்ட்ட இவர் நேராக கொடுப்பாங்க. ஐயா கையில் வாங்கினா நல்லா இருக்கும்னு இவங்க எண்ணம் இருந்தால் அவர் மேனேஜர் கையில் கொடுக்க சொல்லுவார். ஒன்றும் கூடும்போது சிறப்பான பணவரவு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இதே மாதிரி வேற எந்த ஒரு எண்ணும் இன்னொரு எண்ணோட சேரும்போது பணவரவு சிறப்பாக இருக்கும் சார்? 2ஆம் நம்பர் இருக்காங்கன்னு வச்சுங்க. 2 பேரும் இந்த 2ஆம் நம்பரா அந்த 2ஆம் நம்பரையும் பார்ப்பாங்க. இவங்க உடனே என்னன்னாக்க, ஏம்மா இங்கே இன்னும் கத்திட்டு இருக்கேன்? இல்லைம்மா நான் கேட்டுக்கிட்டே அவங்க சொல்கிற மாட்டினாராங்க, எங்கே போய் இந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும் என்னென்ன. ஆமாம் நானே யாராக அழைச்சிட்டு போவாங்க. அவங்கள பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க. ஒருத்தருக்கு 2 பேர் ஆகும். 2 பேர் ஆனாலும் 3ஆவது ஆள்கிட்ட பேசும்போது அவர் என்ன செய்வார்னா, சேர்ந்து வந்துருக்கீங்க என்ன விஷயம் என்ன, 2 பேரும் ஒரே இது தானே, ஆமாம் போங்க நான் சொல்கிறேன் ஆனால் கட் பண்ணி இவங்களை அனுப்புனால்தான் அவன் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா இவங்க 2ஆம் நம்பர் சேர்ந்து அதிகமாக பேசி அவனை வேலையே செய்ய விட மாட்டாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு பலன் கிடைக்கணும்ல. அந்த பலனும் பக்குவமும் தான் பழகுகின்ற முறையில் தான் இருக்குது. அதிர்ஷ்டம் என்பது எல்லா கையிலும் அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் அதை எடுத்துக்கிற முறை, யுக்தி, அந்தோட பக்தி, சக்தி இதெல்லாம் வந்து உள் வாங்குறதில் தான் இருக்குது. அவசரப்பட்டு எல்லாமே நடக்கும். ஆரம்பத்திலேயே ஒன்று சொன்னீங்க, ஜோதிடம் அப்படின்றது மனதிடம். அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வரைக்கும் ஜோதிடமா இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ரொம்ப அழகா பிரபஞ்சம் அதிர்ஷ்டம் நிறைஞ்சிருக்கு, எல்லா இடமும் ஓப்பன்ல இருக்கு. ஸோ அதை இன்னொரு முறை சொல்ல முடியுமா சார்? அதாவது இந்த பிரபஞ்சம் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்றாங்களா? எல்லா மதத்துக்கும் என்ன அது எல்லாருக்கும் பொருந்தது தானே. யாரா இருந்தான்னா தட்டும் இடம் தெரியாத தட்டுனா அதுதான் தட்டும் காலம். தட்டாமலே இருக்கிறாங்க சில பேர் தட்டை எழுப்பி விட்டா கூட எழுந்திரிச்சு போனா கூட அங்கே போய் நிற்பாங்க. கடைசி வரை அந்த பிரெயின் பவர் வந்து என்ன கேட்டால் தன்னைத்தானே பயமுறுத்திக்கிறது. ஒரு மனிதனுக்கு நோயும் பணமும் எப்போ வரும் தெரியுமா? எப்போ வரும் சார்? மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டானா நோய் வந்துடும். நிர்பந்தம் ஏற்பட்டு அடுத்த செலவுக்கு என்னடா பண்ணுறதுன்னு நினச்சானா பணம் வந்துடும். இவனுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் பணத்தை தேட ஆரம்பிச்சிருவான். அந்த நிர்பந்தத்தை யார் உருவாக்கிக்கிறது? தான் உருவாக்கிக்கணும்.